எம்ஜிஆரின் உதவியாளரிடம் கோபமான ஒரு நடிகர். அந்த நடிகருக்கு நள்ளிரவு 12 மணிக்கு போன் செய்து அழ வைத்த எம்ஜிஆர். என்ன நடந்தது என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். தன்னை ஞாபகம் இருந்தால் போன் செய்ய சொல்லுங்கள் என்று சொன்ன நடிகர் ஒருவரை போன் செய்து அழ வைத்துள்ளார் எம்ஜிஆர். தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் உச்சத்தை தொட்ட எம்ஜிஆர் தான் எவ்வளவு உச்சத்தில் இருந்திருந்தாலும் தன்னுடன் இருந்தவர்களிடம் ஒரே மாதிரியான மரியாதையை கடைபிடித்தவர் என்பது பலரும் அறிந்த ஒரு தகவல். அதற்கு உதாரணமாக தற்போது நடிகர் YG மகேந்திரன் ஒரு சம்பவத்தை கூறியுள்ளார். அதாவது சினிமாவில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் தனக்கென ஒரு தனியிடத்தை பிடித்திருந்த எம்ஜிஆர் திமுகவில் இருந்து விலகி அதிமுக கட்சியை தொடர்ந்து 3 முறை முதல்வராக இருந்தவர். அதேபோல் கஷ்டம் என்று வருபவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் வள்ளலாக இருந்த எம்ஜிஆர் சினிமா மற்றும் அரசியல் என இரு துறைகளிலும் வெற்றி கொடியை நாட்டியவர் என்றாலும் அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொண்டுள்ளார். எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ஒருமுறை YG பார்த்தசாரதி, அதாவது YG மகேந்திரனின் அப்பா, அவரும் ஒரு நடிகர், எம்ஜிஆருக்கு போன் செய்துள்ளார். அப்போது எம்ஜிஆர் போனை எடுக்காமல் அவரது செயலாளர் எடுத்துள்ளார். இதனால் கோபமான YG பார்த்தசாரதி, YGPன்னு ஒருத்தன் போன் பண்ணான்னு எம்ஜிஆர் வந்ததும் சொல்லு, ஞாபகம் இருந்தால் போன் பண்ணட்டும் என்று கூறி போனை வைத்துள்ளார். இது பற்றி YG மகேந்திரன் தன் அப்பாவிடம் கேட்டபோது எவ்வளவு நேரம்தான் பொறுமையாக இருக்கிறது என்று கேட்டுள்ளார். அதன் பிறகு இரவு 12 மணிக்கு YG பார்த்தசாரதிக்கு எம்ஜிஆர் போன் செய்துள்ளார். அப்போது அவரின் மகன் YG மகேந்திரன் போனை எடுக்க, போனை அப்பாவிடம் கொடு என்று எம்ஜிஆர் கூறியுள்ளார். போனை வாங்கிய YG பார்த்தசாரதியிடம், என்ன சொன்னீங்க, ஞாபகம் இருந்தால் போன் பண்ணணுமா, இப்போ ஞாபகம் இல்லாமலா 12 மணிக்கு போன் பண்றேன், ஒன்று தெரிஞ்சுக்க வேணாமா YGP, நான் இருக்கிற பொசிஷன் என்ன, எந்த நேரமும் நான் போன் பக்கத்திலே இருக்க முடியுமா, நீங்களே சொல்லுங்கள், ஆனால் நீங்கள் கேட்டீங்க பாருங்க, ஞாபகம் இருந்தால் போன் பண்ண சொல்லுங்கன்னு, அப்படி மறக்கிறவன் இல்லை எம்ஜிஆர் என்பதால் தான் இப்போது போன் செய்தேன் என்று கூறியுள்ளார் எம்ஜிஆர். இதை கேட்ட நடிகர் YG பார்த்தசாரதி கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். இந்த தகவலை YG பார்த்தசாரதியின் மகனும் சினிமா நடிகருமான YG மகேந்திரன் தன்னுடைய ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.